எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வந்துட்டு ஜென்ரலாக இன்றைக்கி இப்போ யூடியூப்பில் நம்ம பார்த்தாலே ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி புதன்கிழமை அற்புதமான நாள், இன்றைக்கி வியாழக்கிழமை கிடைக்காத நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள், இந்த மாதிரி ஒரு நாளுமே எல்லா வாரமும் வருது, எல்லா வருஷமும் வந்துன்றது, எல்லா மாதமும் வந்துட்டே தான் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு அற்புதமான நாள், தசமி திதி கிடைக்காத திதி, திருதியை சந்தோஷமான திதி, இதுக்கு நல்லது நடக்கும், எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லிக்கின்றிருக்கா. எல்லா மாதமும் எல்லா நாளும் இது எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது. டெய்லி இதே ஒரு பொழப்பு மாதிரி ஆகிடுது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், உண்மையாகவே நம்ம வந்துட்டு எல்லா நாட்களும் வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் ஜென்ரலாக சொல்லுவோம். இந்த மாதிரி பிரதோஷம், இந்த மாதிரி அமாவாசை, கிருத்திகை, எத்தனையோ நல்ல நாட்கள் இருக்குது நமக்கு ஹிந்துஸுக்கு. அந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கலாமே தவிர அதை இந்த வார்த்தையை, கிரேக்கிய வார்த்தையை, நம்ம அந்த வார்த்தையை நீ லெஃப்ட் ஹேண்டில் எழுதி வச்சுருந்தா நல்லது, என்னெல்லாமோ சொல்கிறாப்பா. அதெல்லாம் நமக்கு பண்ணவே வேண்டாம். என்ன கேட்டால் அதெல்லாம் அனாவசியமானது. நான் வெத்தலை தீபம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏற்றிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு வர்றது. அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சந்தோஷமாக அந்த காலத்தில் வந்துட்டு நன்னா மனசார வேணுட்டு ஆற்றுல விளக்கேற்றுவா, கோவிலுக்கு போயிட்டு வருவா. வேறு என்ன பெருசாக பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்தில்? அவள் வந்துட்டு இந்த இது கிரகம் இருந்ததுன்னா உடனே அந்தந்த நேரத்தில் அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவா. இது எள்ளு விளக்கு போடுவா, சனிக்கிழமையான சனி பகவானுக்கு. அதெல்லாம் அவள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா. எல்லாத்தையும் விட அவள் அந்த இறந்தவாளுக்கு கர்மாக்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா. அது ஒன்று தான் மெயின். அவள் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பா அதுக்கு. இப்போ தான் ஏனோ தானோன்னு டேபிள் கார்டில் போட்டுட்டு பண்ணுறது, போகிற போக்கில் 2 பேருக்கு ஒரு மாட்டுக்கு அகத்துக்கீரையை கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஏனோ தானோன்னு இல்லாமல் அந்த காலத்தில் ரொம்ப நன்னா அதெல்லாம் ஸ்ரத்தையாக, அஃப்கோர்ஸ் இவ்வளோ பிஸி கிடையாதாவா, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆற்றுல அந்த வாத்தியார் ஆற்றுக்கு கூப்பிட்டு அவர் வாயால் அதை ஜெபிச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப நன்னா அந்த அழகாக பண்ணுவாள். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால தான் அந்த காலத்தில் நன்னா கரெக்டாக அந்த மழையெல்லாம் கரெக்டாக பெஞ்சுது. அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வியாதிகள் அப்போ இல்லை, இவ்வளோ திருட்டுகள் கிடையாது, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கற்பழிப்பு இல்லை, எவ்வளோ நன்னா இருந்தது அந்த காலமெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்துட்டு வெள்ளி ஆற்றுல குத்துவிளக்கு ஏற்றுங்கோ, வெள்ளி செவ்வாயில் நல்லது. ஆற்றுல சாமி ரூம் வந்துட்டு சுத்தமாக வைங்கோ, அதுவே நல்லது. அதுக்கப்புறம் வரவாளுக்கு, உங்களுக்கு யாருக்காவது ஆற்றுக்கு வரவா போகிறவா இருந்தால் அவளுக்கு குங்குமப்பட்டு கொடுங்கோ. இல்லை உங்கள் ஆற்றுல என்னமா சாப்பிட முடியும்னா அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அனுப்புங்கோ. இந்த காலத்தில் யாரையாவது தெரியாதவாளை உள்ளே கூப்பிட்டு போடுற மாதிரி இருக்கா சாப்பாடு? இல்லை. ஏன்னா இப்போ யாருமே இந்த காலத்தை நம்ப முடியலை. ஸோ அதனால் மனசார மகாலட்சுமியர் அண்ணா வேண்டின்ற நிறைய தெய்வ நாமாக்களை சொல்லிட்டு இப்போ நன்னா ஓரளவுக்கு நம்ம அதில் எது முடியுமோ அந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கின்ற சுத்த பத்தமாக நம்ம இருந்தாலே தெய்வம் தானாக நம்ம ஆத்துக்கு வரும். இதை விட்டுட்டு இன்னைக்கு புதன்கிழமை இதை பண்ணணும், தோரம்பருப்பில் விளக்கேற்று, வெந்தயத்தில் விளக்கேற்று, வெத்தலையில் விளக்கேற்று, இதெல்லாம் தயவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஒன்று, இன்னைக்கு இது பண்ணு, நாளைக்கு இது பண்ணு, நாளன்னைக்கு இது பண்ணு. அவள் வந்துட்டு அவள் தேவைக்கு தான் எல்லாருமே பேசிக்கின்றிருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுலேயே ஒரு உண்மை இருக்கணும். சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, பார்த்துக்கோங்க.